அப்படிங்கிறது யூஸ்வலா தெய்வமா கூட இருக்காதுங்க. அந்த திருமேனி சம்பந்தப்பட்டதா இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய குலதெய்வம் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கின்ற மகாமாரியம்மன் தான். நாங்க வேற ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போய் இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்ய முடியாது. அதனால அந்தந்த குலதெய்வங்கள் யூஸ்வலா அவர்களுடைய பூர்வீக ஊர்ல இருக்கிற அந்த திருமேனியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அதே தெய்வத்தோட வேற ஒரு திருமேனிக்கு கூட அந்த வழிபாடுகளை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. எந்த தெய்வமோ அந்த தெய்வம், அந்த எந்த திருமேனியோ அந்த திருமேனி, அந்த அர்ச்சாவதாரம், அதுக்கேதான் இந்த வழிபாடுகளை செய்ய மரபு இருக்கும். நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, கிரகஸ்தர்களாக இருந்தால் அவரவர்கள் சென்று அவரவர்கள் ஊர்கள்ல கைலாயத்துல எந்த விதமான பலி பூஜையும் செய்வது கிடையாது. அவரவர்கள் ஊர்கள்ல போய் அவரவர்கள் குலதெய்வங்களுக்கு, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா மற்றும் பூஜைகள், அதுல எந்த விதமான மரபு இருந்ததோ அதே மரபோடு, ஒருவேளை உங்க குலதெய்வ வழிபாடே வெறும் சைவ வழிபாடா இருந்தா நல்லது. இல்ல அந்த குலதெய்வ வழிபாட்டிலே எப்படி மரபு இருந்ததோ, சுருட்டு வைக்கிறது, என்னென்னவோ மரபுகள் இருக்கு, அந்தந்த மரபுகளை அப்படியே கடைபிடித்து விடுங்கள்.